வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுகரகசிய உபனிஷத்தில் 23வது மந்திரம் பார்க்கணும். நேற்று 4 மகா வாக்கியங்களை சொன்னிச்சு. பிராக்யான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம். பிராக்யான் பிரம்மம்னா அறிவே இறைவன், அறிவை தேடுங்கன்னு அர்த்தம். தத்துவமசின்னு குரு உபதேசம் பண்ணுறாரு சிஷ்யனுக்கு. அவன் நீ இறைவனாக இருக்கிறாய், அது உனக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அது அவனால் நம்ப முடியல முதல்ல. அப்புறம் பலவிதமான சாஸ்திரங்கள், வார்த்தைகள், நிகழ்ச்சிகள், பிரமாணங்கள் எல்லாத்தையும் வேதத்திலேருந்து எடுத்து சொல்கிறாரு. அப்புறம் சிந்திச்சு அவன் தியானத்துக்கு போகிறான், மனனம் பண்ணுறான். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை அறிவு அனுபவமாகிற வரைக்கும் அந்த வார்த்தையை தொடர்ந்து சிந்திக்கிறான். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த மகா வாக்கியம்னா என்னன்னே தெரியாத காலத்திலேயே மந்திர வார்த்தைகள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஒன்று. மகா வாக்கியம்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் மகா வாக்கியமே நம்ம காதுக்கு வந்துச்சு. இதுதான் நம்மளுடைய பூர்வ ஜென்மாவுடைய கனெக்ஷன். இந்த இடத்துல நமக்கு தெரியாமலேயே இதெல்லாம் என்னை தொட்ட வார்த்தை, லௌகீகத்தில் என்னை தொட்ட வார்த்தை. லௌகீகத்தில் தொட்ட வார்த்தையே நம்ம செயல்படுத்தும் போது அது பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அப்போ ஆன்மீகத்தில் சொல்ல வேணுமா? அது ஆச்சரியம் தானே. ஞான யோகம் கண்டினியூஷன் தான் அது. இப்போ இவ்வளோ கிளாஸ் 1400 கிளாஸ் கழித்ததுக்கப்புறம் இந்த மந்திர வார்த்தை எப்படி செயல்படுதுங்கிறத அறிகிறோம். அது அறியாமலே செயல்படுத்தியிருக்கோம் ஒரு காலகட்டத்தில். இப்போ அறிகிறோம், தானும் அறிஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். இதுதான் ஒரு அதிசயம். நம்ம ஆன்மீகத்தில் கற்பனை, கதை, கனவு அதெல்லாம் கிடையாது. எல்லாமே மெய்ப்பொருளாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ தான் நம்ம இந்த வார்த்தையை 4 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த வார்த்தையை அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு வரும். எப்போ வரும்னா, அறிவு அனுபவமாகி அனுபவம் தொடர்ந்தால் இது மறுக்க முடியாத உண்மைன்னு பல வாக்கியங்கள், பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பல நிகழ்ச்சிகள் நமக்கு செய்து காட்டும். ஏன்னா நடத்துகிறது யார்? பிரம்ம இறைவன் நாடகத்தை நடத்துகிறான். அதில் நாம் ஒரு ரோல் பண்ணுறோம். அதில் 1000 நிகழ்ச்சிகள் நடக்குது. சம்மந்தம் இல்லாத மனிதர்கள்லாம் அதில் ரோலில் நடிச்சுட்டு போவாங்க. அது ஒருத்தவங்களை தூக்கி விடுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்களை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு லெசன் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு டீச்சிங் இருக்குது. அது சிந்திக்கிறதில்ல. சிந்தித்தோம்னா நம்ம திரும்ப அதே தவிர செய்ய மாட்டோம். அப்போ எவ்வளோது மனிதர்கள் இது வரைக்கும் நீங்கள் பிறந்ததுலேருந்து சந்திச்சிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் யோசனை பண்ணி பாருங்கள். கணக்கு அடுங்க, அது கணக்கில் சொல்ல முடியாது. எத்தனையோ யாரையுமே நம்ம சிந்திக்கிறதில்ல. பரவாயில்ல, நல்லது தான். ஒன்றையாவது சிந்திப்போம். ஒன்றை சிந்தித்தா வேறு யாரையும் சிந்திக்க தேவையில்லை. ஒன்றை சிந்திக்காதவன் தான் எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு கிடக்கிறான். எல்லாத்தையும் சிந்திக்க முடியுமானா எல்லாத்தையும் சிந்திக்க முடியாது. இப்போ ஒன்றை சிந்திக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து 12 ஆண்டுகள் அதில் நின்று சிரவணம் செய்து, மனனம் செய்து, நிதித்தியாசனம் செய்து, நம்மளுடைய சிரத்தைக்கு தகுந்த மாதிரி அது 12 வருஷமாக, 24 வருஷமாக, 36 வருஷமாக எல்லாம் நாம் தான் வடிவமைக்கிறோம். வேதம் சொல்கிறது 12 ஆண்டுகள் தான் சொல்லுது. அப்படி பார்த்தா அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு என்னைக்கு வருதோ அன்னையிலேருந்து
வாழ்க்கை நடைமுறைகள் மாறுபடும், வேறுபடும், உயர்வு பெறும். அது வரைக்கும் அறிவிலே நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 4வது மகா வாக்கியமான அயமாத்மா பிரம்மம். இது இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பிரம்மம், இது பிரம்மம், அது பிரம்மம், அது பிரம்மம். ஏன்? ஒரே அணுக்களால் செய்யப்பட்டது, ஒரே மாதிரி இருக்கு எல்லாம். கரண்ட் எல்லாருக்கும் மாறுபடுதா? இந்த வீட்டுக்கு இந்த கரண்ட்டு, அந்த வீட்டுக்கு அந்த கரண்ட்டுன்னு. அது மாதிரி தான் ஒரே அணுக்களால் செய்யப்பட்டது, எல்லாருக்கும் ஒரே குணம் இருக்குது. என்ன குணம் செய்யுது? அது இதை உற்பத்தி பண்ணுது, பிராணனை உற்பத்தி பண்ணி விட்டுடுது. பிராணன் எல்லா வேலையும் செயல்படுத்துது. பிராணனுக்கு ஆதாரமாக அந்த சைத்தன்யம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் அயமாத்மா பிரம்மம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இதனுடைய முடிவு இதில் தொடர்ந்தால் என்ன ஆகுதுன்னா சிவசாயுஜ்யம் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. இதே நேற்று பார்த்தோம். இன்றைக்கி தத்பதம் தத்பதம் தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி. இதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா தத்துனா இறைவன், தொம்னா நீ, அதாவது பரமாத்மா ஜீவாத்மா இருக்கிறாய்ங்கிறது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை. ரெண்டு பேருக்கும் உள்ள காமனான ஒரு உறவு ஏற்படுத்துறது. உறவுங்கிறது கட்டாகாது, கட்டான மாதிரி தெரியும், திரும்ப சேர்ந்துடும். உறவில் அது ஒரு தனி சிறப்பு. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரமாத்மா தத்து தத்துவம் நீ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது. ரெண்டு பேர்த்துக்கும் காமனான ஒரு விஷயம் என்னென்னா அன்பு இருக்கும், அறிவு இருக்கும், ஆனந்தம் இருக்கும். இந்த 3 வார்த்தை ஜீவாத்மாக்கிட்டையும் இருக்குது, பரமாத்மாக்கிட்டையும் இருக்குது. அதில் ஒன்று சேர்கிறோம். பாக்கி எல்லாத்துலேயும் வேறுபட்டு கிடக்கிறோம், அதில் ஒன்று சேர்கிறோம். அந்த சத்தலையும் சித்தலையும் ஆனந்தத்துலேயும் நின்னோம்னா பாக்கி எல்லாமும் நம்மளோட சேர்ந்துடும். பாக்கி ஒன்றும் கிடையாது, பாக்கி எல்லாம் மித்தியா. இப்போ நம்ம மித்தியாவை தான் நம்ம சத்தியங்கிறத நம்ப மாட்டுறோம், நம்ம மித்தியாங்கிறத பூர்ணமாக நம்புகிறோம். என்ன ஆச்சரியம்! நம்ம சத்தியங்கிறத நம்புறதுக்கு தயாராக இல்லை, ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா எப்போதும் மித்தியாலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சத்தியங்கிறத அழியாத பொருளுங்கிறத ஒத்துக்க மாட்டோம். அழியும் பொருளை நல்லா பூர்ணமாக நம்புகிறோம். அதுதான் மெய்ப்பொருளாக நம்ம நம்பி அது பின்னாடி போகிறோம். அதில் என்ன ஆகுது? சத்தை நினைக்க விடாமல் பண்ணிடுது. சத்தை நினைக்க விடாமல் பண்ணுற வரைக்கும் உனக்கு முக்தி கிடையாது. புரியுதா இல்லையா? சத்தோடு நீ எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸில் இருக்க, இரும்பு குண்டு நெருப்பு குண்டாகி அது ஸ்வர்ண குண்டாக மாறணும். ஒரு இரும்பை நெருப்பில் போட்டால் நெருப்பாயிடும், தகதான்னு இருக்கும். திரும்ப கட்டியாக இருக்கும், ஊறிக்கு போயிடாது. அதுக்குள்ளே டிகிரி வர வரைக்கும் அது கட்டியாக இருக்கும். அதை எடுத்து வெளியில் போடலாம், திரும்ப இரும்பாகும், திரும்ப அதை வளைக்கலாம். கம்பி செய்யலாம், கோடரி செய்யலாம், அருவாள் செய்யலாம், என்னெல்லாம் செய்யலாம். திரும்ப பழைய நிலைக்கு வந்துடும். வளைக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுறோம். ஆனால் ஞானயோகம் ஏற்கனவே சொன்னால் இது ஒரு ப்ராசஸ். ஒரே அதே இரும்பை இத்தனை ப்ராசஸில் இத்தனை கெமிக்கலோட இத்தனை வேதி மாற்றங்களை, ரசாயன மாற்றங்களை செய்தால் அது சுத்தமான தங்கமாக மாறும். வைரத்துக்கு அது கூட இல்லை. வைரம் வந்து ஏற்கனவே வைரம்தான். என்ன பண்ணுறாங்க? பட்டத்தீட்டுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வைரம்தான். உங்களை குரு என்ன பண்ணுறாங்க? பட்டத்தீட்டுறாங்க. புதுசாக வைரம் வரலாங்க, செய்யலை, செயற்கை இல்லை. இப்போ தங்கத்தை கூட செயற்கையாக பண்ணுறது அது ஒரு செயற்கை, அது ஒரு ப்ராசஸ். இப்போ நீங்கள் தங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வைரங்கிறது உங்களுக்கு தெரியல. அது பட்டை தீட்டும் போது நீங்கள் ஜொலிக்கும் போது அப்போ தான் ஆனந்தம் பொங்குது, அறிவு பொங்குது, அமைதி பொங்குது, அருள் பொங்குது. எல்லாம் எப்போ பொங்குது? அந்த சத்தோட தொடர்பு. சத்த தொடர்பே பண்ண விடாமல் தொடர்ந்து மாற்றி என்னது? பொய்கள் உங்கள் முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்குது. அது பேர் கர்மா, அது பேர் அறியாமை, அது பேர் மாயை. ஆணவம் கர்மம் மாயை. ஆணவம் கர்மம் மாயை தான் நீ மெய்ப்பொருளுங்கிறத ஒன்று அறிய விடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. வெவ்வேறு நிகழ்ச்சிகள் ரொம்ப அற்புதமாக நடத்துது. உங்களை ஒரு நிமிஷம் கூட இறைவனை சிந்திக்க விடாமல் பண்ணுறதில்ல. மாயையானது ரொம்ப அற்புதமாக ஒரு 24 ஹவர்ஸ் இல்லை, நீ 100 வருஷம் வாழ்கிறீன்னா எவ்வளவு வருஷம் ஒன்று அதில் சிந்திக்க விடாமல் பண்ண முடியுமோ அவ்வளோதும் பண்ணுது. எப்படி நடக்குது நிகழ்ச்சிகள்?
கண்ணு தூங்கும்போது பிரம்மத்தோடு ஐக்கியமாகறீங்க, அவித்யாவில் போய் சேர்றீங்க, அவித்யாவில் பிரம்மத்தினுடைய ஷேடோவில் மகிழ்ச்சி அனுபவிக்கிறீங்க, பிரம்மஸ்வரூபமாக ஆகிறது இல்லை. அந்த அவித்யாவில் நிற்கும்போது அந்த அவித்யாவுக்கு அடுத்து பிரம்மம் சித்தானது அந்த அவித்யா வரைக்கும் போய் தூங்கிடுது, தன்னை மறந்துடுது, அங்கேயே படுத்துடுது. ஆனால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமான ஆத்மா பரமாத்மா பொருளானது ஆனந்தங்கிற அந்த மயத்தை, அந்த பிரபாவத்தை, அந்த கதிர்களை இந்த சிட்டு மேலே பாய்ச்சுது. அதனால் சுகமாக இருக்குது. இப்போ நெருப்பு இருக்குது, குளிர்காலத்தில் நெருப்பு பக்கத்தில் உட்காந்தா என்ன கதகதப்பாக இருக்குமா இருக்கு, ஒரு ஸ்வெட்டர் போட்டால் கதகதப்பாக இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி உணர்வை தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் தூக்கத்தில். தூக்கத்துலேருந்து வெளியில் வந்தோடனே அவித்யாலேருந்து வெளியில் வர்றது பிராணன். பிராணன் யாரை எழுப்புவோன்னா சித்தத்தை கை வைக்கும், சித்தம் புத்தியை தூண்டி விடும். புத்தி பிராணன் சித்தத்தை தொட்டோடனே அவங்களுக்கு கர்மா எல்லாம் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிடும். இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும். இன்றைக்கி நீ செய்ய வேண்டிய எல்லா வேலையும் வருஷலாக வரும். அதை முறைப்படுத்தி அது கூட முறைப்படுத்தி செய்யணுங்கிற அறிவு கூட இருக்காது சில பேருக்கு. ரெகுலராக செய்கிறவன் தான் என்ன பண்ணுவான், பிளான் பண்ணுவான். முதல் நாள் நைட்டே பண்ணிவிடுவான், நாளைக்கு இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பண்ணி பிளான் பண்ணியிருந்தா அடுத்த நாள் டிக் அடிக்கலாம். பிளான் பண்ணலைன்னா ஆபத்து. அறிவு இல்லை, அறிவு இருக்குது. இதுதான் வித்தியாசம். அப்படி தொடர்ந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக 100 வருஷம் வாழ்றீங்கன்னா 100 வருஷமும் உன்னை இறைவனை சிந்திக்க விடாமல் எத்தனை ஜென்மா உங்களை வழி நடத்தியிருக்கு அந்த மாயை. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு ஏமாத்து வேலை உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் உங்களை மறந்தானே இருந்தீங்க எவ்வளோ நாளா? குரு வந்த பிற்பாடு தானே நெற்றி கண்ணு திறக்குது, அறிவு கண்ணு திறக்குது. இல்லை, தொடர்ந்து உங்களை ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க விடாமல் தொடர்ந்து அப்படி ஒரு ப்ராசஸ் கொடுக்குது பாருங்கள். யார் கொடுக்குறான்னா உன்னுடைய ஆசைகள் தான் அந்த ப்ராசஸை கொடுக்குது. உன்னுடைய ஆசைகள் என்ன? இப்போ கோப்படியை திறந்தா லட்சம் ஆசைகள் இருக்குது. லட்சம் ஆசைகள் எத்தனை ஜென்மாவை கொடுக்கும்? லட்சம் ஜென்மாவை கொடுக்கும். அதனால் நிறையா சங்கல்பம் பண்ணக்கூடாதுன்னு ஞானிகள் சொல்லுவாங்க. ஒன்றை மட்டும் சிந்தி, வேறு ஒன்றையும் சிந்திக்காதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. புரியுதா? இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? 100 வருஷத்தில் ஒரு ஆண்டு பூரணமாக உட்கார முடியல இறைவனோட. பூஜை தியானம் வேத விசாரம் 8 மணி நேரம் பார்க்கணுமா? இன்னும் உலகத்தில் அதிசயமாக இருக்குது. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறவனா கதையெல்லாம் அப்போ என்ன கதை அவன் கதையெல்லாம் என்ன? அவன் கதையெல்லாம் அதோ கதி தான். எப்படி மேலே வருவான்? அதே நம்புகிறான். 8 மணி நேரம் தான் வேலை, 8 மணி நேரம் தூக்கம். குறைவாகவும் தூங்க வேணாம், அதிகமாகவும் தூங்க வேண்டாம். குறைவாகவும் வேலை செய்ய வேண்டாம், அதிகமாக வேலை செய்ய வேண்டாம். பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் செய்கிற தொழிலை ஒழுங்காக செய்ப்பா, அது உனக்கு கடவுள்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக செய்கிறவனுக்கு இல்லை. ஒழுங்காக செய்கிறவனுக்கு 8 மணி நேரம் வேலை போதும். ஒழுங்காக செய்யாதனால தான் உன்னை வச்சு செக்கு மாடு மாதிரி செய்ய வச்சுது. அப்போ அது ஒரு மாயையா? அதில் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக இறைவனையே சிந்திக்காத அளவுக்கு தொடர்ந்து அங்கேயே மூழ்கி கிடக்கிறோம். எத்தனை ஜென்மா போச்சா இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த டைமண்ட் ஆகக்கூடிய அந்த பட்டறைக்குள்ளேயே போலையே. அதுதான் சத்சங்கம். அந்த டைமண்டை வெட்டக்கூடிய ஒளி தொடர்பே இல்லையே, அதுதான் வேதம். அந்த ஒளியை அடிக்கக்கூடிய சிற்பியை நீங்கள் பார்த்ததே இல்லையே, அதுதான் குரு. அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாசிபி வச்சுக்கிட்டு, அவங்கவுங்க ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டு, அவன் மாயை பின்னாடியே எல்லோரும் போகிறான். ஆட்டு மந்த மாதிரி. அதில் ஒருத்தர் மாற்றி விபூதி போட்டாலோ ருத்ராட்சம் போட்டால் என்ன சொல்லுது? மற்ற சக்திகள்லாம் துஷ்ட சக்திகள் தானே. அது எப்போ பார்த்தாலும் போகத்துக்குள்ளே இருக்கிறது தான் விசேஷமானு கேட்குறேன். போகம் வேண்டும், போகம் வேண்டான்னு சொல்லலை. 25% உங்களுக்கு அலோடு. பாக்கி 75% என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலும் போகம் நலஞ்சு அப்படி. அதான் அங்கே இருக்கிற விஷயம். இதெல்லாம் தத்து துவம் அசி. அதே மாதிரி தான் அகம் பிரம்ம அசி. அகங்கிறது துவம்பதம், பிரம்மங்கிறது தத்பதம். அஸ்மி இருக்கிறேன் அப்படிங்கிறது 2 பேரையும் கனெக்ட் பண்ணுது. புரியுதா?
அப்புறம் வேறு என்ன இருக்குது? பிராக்யான் பரமம் டைரெக்டாக அறிவு தான் இறைவன். அப்புறம் அயமாத்மா பிரம்மம், அயமாத்மா பிரம்மம். அயமாத்மாங்கிறது தொம்பதம், பிரம்மங்கிறது தத்பதம். தத்துவமசியை வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன். அது மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, தத்துவமசியை வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன வருது? அயம் சொல்கிறது இந்த ஆத்மா, அது தொம்பதம். அது புரியுதில்ல? தத்துவம் அசி 3 வார்த்தை புரியுதில்ல? பல முறை பேசியிருக்கோம், அதனால சொல்கிறேன். இதை தான் குளறுபடி பண்ணாங்க திருமந்திரத்தில் கச்சமுச்சான்னு போட்டு. அயமாத்மா பிரம்மம். அயம்ங்கிறது தான் இங்கே கனெக்ட் ஆகுது. இந்த ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மா அந்த பிரம்மம். இதுதான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய, என்னை தொட்ட விஷயம் அது. உங்கள் கூட பேசும்போது இதுதான் சிந்திக்கிறேன். இந்த மாயை எப்படி தொடர்ந்து ப்ராசஸ் பண்ணுது இறைவனை சிந்திக்க விடாமல். புரியுதா? இது இப்போ நான் சொல்கிறது புரியுதா? தொடர் ப்ராசஸ். எத்தனை வருஷம்? 100 வருஷம் நீ வாழினா 100 வருஷமாக உன்னை மாயையை பிரம்மத்தையே உன்னை நினைக்க விடாமல். நீ கோயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் அதெல்லாம் கணக்கிலே வராது. அது என்ன மேன்மைப்படுத்துமா? இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர எவ்வளோ நேரம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு வர? இந்த ப்ராசஸோடு போகிறது, 3 யோகத்தையும் இணைக்கிறது, அது ஃபவுண்டேஷனாக இருக்குது. நீ இப்போ சாமி கும்பிட்றதுல பிரம்மத்தோட தொடர்பு கொள்றியான்னு கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் இருக்கானா? இருக்காது. நீ எப்படி சாமி கும்பிட்ற, என்னென்ன பண்ணுறேன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இருக்கும். நீ இது வரைக்கும் சாமி கும்பிட்டதெல்லாம் உனக்கு வேஸ்ட்டு கிடையாது, எல்லாம் ஒரு கணக்கில் இருக்குது. ஆனால் இந்த சாமி கும்பிட்ட அந்த உணர்வு நீ சன்னதியில் இறைவனோட தொடர்பில் இருந்தியா? எவ்வளோ நேரம் இருந்த? ஜி 1 நிமிஷம் இருந்தஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 நிமிஷம் போதுமா? இப்போ 1 நிமிஷம் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிட முடியுமா? சொல்கிறது புரியுதா? அப்போது இப்போ இருக்கிறவனுடைய கதிலாம் என்ன கதி? அதோ கதி. எப்போ பார்த்தாலும் துக்கம், பயம், பதட்டம், குழப்பம், அழுகை, இந்த செயற்கையான எல்லா விஷயங்களையும் அவன் தொடர்ந்து செய்கிறானா இல்லையா? அதை இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுது மந்திரம். என்ன சொல்லிருக்கு? தத்பதம் மகாமந்திரஸ்ய, பிரம்மத்தை தத்பதம் என்று மகாமந்திரம் சொல்கிறது. 6 பாட்டுன்னு சொன்னால் ஹம்ச ரிஷிகி. இந்த ரிஷி தான் மந்திரங்களை படைக்கிறவர். அதனால் ரிஷியை தியானிக்கணும். நன்றி சொல்கிறது இதெல்லாம். இந்த 6 அங்கமுமே நன்றி தான். அவ்யக்த காயத்ரி சந்தக. இந்த மந்திரம் ஒரு லிமிட்டேஷனில் இருக்கணும். இன்னும் உங்கள் ஜபம் ஒரு லிமிட்டேஷனில் இருக்கணும். பரமஹம்சோ தேவதா, இதுக்கு அதிஷ்டான தேவதான்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது பரமஹம்சம். ஹம் பீஜங்கிறது என்ன? நேற்று சொன்னால அவ்யாக்கிருத்த விஷயம். அவ்யாக்கிருத்தம்னா என்னது? தேசம், காலம், வஸ்து வெளிப்படாமல் காரண பொருளாக இருக்குது. இப்போ நீங்கள் தூங்கும்போது பீஜத்தில் இருக்கீங்க. கண்ணு விழிக்கும் போது அவித்யாலேருந்து பிராணன் வெளிவருது. அப்புறம் சித்தத்தை தொடர்பு கொள்வது புத்தி, மனம், புலன்கள், பொறிகள், பொருட்கள் வரைக்கும் தொடர்பில் இருக்கிறீங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது காரண உடம்புல இருக்கீங்க. இப்போ காரண உடம்புல என்ன இருக்குது? அவித்யா இருக்குது, சித்து இருக்குது, பிராணன் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தாதான். எது? சித்தம் அவித்யாவும் சேர்ந்தா பிராணன். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன் சொல்கிற மாதிரி சித்து ப்ளஸ் ப்ளூ கிராஸ்லாம் என்ன பண்ணுது? இதெல்லாம் பார்க்குறதுக்கு ப்ளூ கிராஸில் வீட்டில் இருக்கிறவனை கடிக்க மாட்டுது. ப்ளூ கிராஸ் மெம்பர்லாம் எங்கே இருக்கான்? எங்கேயோ இருக்கான். எவ்வளோ சத்தம் பாருங்கள், எவ்வளோ. கிட்டத்தட்ட ஒரு 50-75 நாய் இருக்குது சுற்றியில், 2 தெருவில். என்ன பண்ணுறது? சரி, ஹம் பீஜம் காரணமாக இருக்குது, பீஜமாக இருக்குது, விதையாக இருக்குது. விதையாக இருக்கும்போது செடி வராது. செடி வந்தால் தான் பிராணன். அது மரமாக இருந்தால் அது பிரம்மா. புரியுதா இல்லையா? பிராணனா வந்தால் ஹிரண்ய கர்ப்பன். வேதாந்த பாஷையில் பிராணன் ஹிரண்ய கர்ப்பன். புராணத்தில் அது விஷ்ணு.
யார் வரா? பிரம்மன் தான் ஈசனாகி அடுத்த ரோலில் வந்து பிராணனாக மாறுது. பிராணன் தான் அடுத்தது புத்தியாக மாறுது, மனமாக மாறுது, புலன்களாக மாறுது, பொறியாக மாறுது, செயலாக மாறுது. அப்போ பீஜம்ங்கிறது விதையாக இருக்கிறது, வெளிப்படாத தோட்டத்தில் இருக்கிறது. சகசக்திக்கு அதுதான் சக்தி கொடுக்குது. சகசக்திக்கு இந்த ஆறும் ஒரு ஃபார்முலா மாதிரி. ஒரு ஜபத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 6 விஷயத்தை தொடர்பு கொண்டு தான் நீங்கள் வந்து ஜபத்தை ஆரம்பிக்கணும். அது முறைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஜபம் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் சோகம் கீழக்கம். என்ன கீழக்கம்? கீழக்கம்னா அதான் ஆக்சிஸ் மெய்ப்போ இந்த ஜபத்திலேயே ஆக்சிஸாக இருக்கிறது. ஆக்சிஸ்னா என்னது? அச்சாக இருக்கிறது, கீழக்கமாக இருக்குது. அதுதான் பிரதான ஸ்பைனல் கார்டு மாதிரி, பேக் போன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் கீழக்கம். எது? சோகம் பாவனை. அது நான், அகம் பிரம்மாஸ்மி, அது நான் சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அது நான், அகம், சக அகம் தான் சோகம்னு மாறி இருக்கு. அப்போ சோகம் கீழக்கம். சகசக்திங்கிறது அந்த மந்திரத்துக்கு பவர் கொடுக்கறது. பீஜம்ங்கிறது மந்திரத்துக்குள்ளே என்னென்ன இருக்கு. ஒரு வார்த்தை இந்த இடத்துல பீஜங்கிறதுனால சொல்கிறேன். சிருஷ்டி வந்து தபஸா சீயத்தே பிரம்மம்னு ஒரு வாக்கியம் இருக்குது முண்டகோபனிஷத்தில். தபஸா சீயத்தே பிரம்மம் அப்படின்னா என்னென்னா, பிரம்மம் சிந்தித்ததே, தன்னை விரிவுபடுத்தியது. இதுதான் அதோடைய இது சாரம். அதனால் என்ன உண்டாச்சு? தன்னை விரிவுபடுத்தணும். முதல்ல அன்னத்தை படிக்குது. அன்னம் அத்தன் பார்த்தோம்ல. அன்னம்னா போக பொருள், அத்தன்னா போகிக்கிறவன். அது சூரியன், சந்திரன், ஆணு, பெண்ணு, அன்னம், அத்தன், ரயி, பிராணன். இந்த ரயி தான் அன்னம். அன்னத்தை படைக்கிறாரு. அன்னத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, இப்போ மலையிலேருந்து வந்துச்சுல பஞ்சாக்கினியில், இங்கேருந்து உயிர் உடம்பை விட்டு பிரிஞ்சு ஞானம் பெறலை, குருவை பிடிக்கல, தான தர்மம்லாம் பண்ணாத கேஸ்லாம் இருக்குல்ல, சம்சாரி கேஸுங்கெல்லாம், அதுங்கெல்லாம் உடம்பை விட்டு போய் மேலே ஜட்ஜ்மெண்ட் ஆகி திரும்ப கொண்டு வந்து மேகத்தில் விடுறாங்க. மேகம் வந்து மழையாக மாறுதா. மேகமாக இருக்கிறது ஒரு நிலை, மழையாக இருக்கிறது ஒரு நிலை. மழை வந்து தாவரங்குள்ளே வருதில்ல, தாவரத்துக்குள்ளே காயாவோ கனியாகவோ பொருளாக மாறுதில்ல. அந்த பொருளை நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றது தான் அன்னம். அந்த அன்னத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, அந்த சித்தனுடைய சூக்ஷ்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அதுக்குள்ளே சித்தம், அகங்காரம், புத்தி. சித்தம், அகங்காரம், புத்தி, மனம், 4 அதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா 19 தத்துவங்கள் வரும். பிராணன், பஞ்சபிராணன். புத்தி இருந்ததுன்னா, பிராணன் இருந்ததுன்னா புலன்கள் இருக்குது. புலன்களும் பிராணனும் ஒன்று தானே. தேவர்களும் அதுவும் ஒன்று தான். பஞ்சபிராணன், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் 15 ஆச்சா. 4 மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 4 ஆச்சா. 19 தத்துவம் அந்த அன்னத்துக்குள்ளே இருக்குது. அன்னத்துக்குள்ளே இருக்கா. அப்போ அது வந்து பீஜம். அன்னாத்தே பிராணன். அன்னம் சாப்பிட்டா பிராணன் வருமா? தண்ணியோ அன்னமோ சாப்பிட்டா பிராணன் வருமா? பிராணாத்து புத்தின்னு சொல்லலாம், இல்லை பஞ்சபூதங்கள்னு சொல்லலாம். பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணம் பண்ணால் ஸ்தூலமாகும். வெளிப்படாத வரைக்கும் அது சூக்ஷ்மமாக தானே இருக்கும். புலன்களாக இருக்கும்போது அது வெளிப்படாது. பொறிகள் இருந்தால் தான் வெளிப்படும். கண் இருந்தால் தான் கண்ணில் பார்க்குற சக்தி இருக்கும். கண்ணும் இருக்கணும், பார்க்குற சக்தியும் இருக்கணும். ரெண்டும் வெவ்வேறு. வெறும் கண் இருக்குது, பார்க்குற சக்தி இல்லைன்னா கண்ணால் பார்க்க முடியாது. கண் இல்லை, பார்க்குற சக்தி இருக்குன்னா கண்ணால் பார்க்க முடியாது. காது இருக்கு, காது இல்லை, காது கேட்குற சக்தி இருக்குது, எப்படி கேட்ப? அப்போ பொறியும் இருக்கணும், புலனும் இருக்கணும் சூக்ஷ்ம ரூபத்தில். அப்போ அன்னாத்து பிராணன், பிராணாத்து பஞ்சபூதம், பஞ்சபூதாத்து புலன்கள், அப்புறம் புத்தி, மனம், அப்புறம் செயல்பாடுகள். இந்த மனங்கிறது தான் அவித்யா, காமம், கர்மம், செயல்பாடுகள். அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. சும்மா ஒரு இருக்குது, மந்திரங்களில் இருக்குது. இது உண்மை பொருள். ஆனால் ஒரு ரஃபாக சொல்கிறேன்.
ஒரு ரொம்ப அந்த மந்திரம் வரும்போது அதை நம்ம சீரியஸாக விசாரம் பண்ணுவோம், அது வேறு. இந்த இடத்துல இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்படி பீஜமாக இருக்கிறது ஏன்னா அப்போ அன்னத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, அன்னத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. அது அன்னம்னு எடுத்துக்கலாம், போகப்பொருள்னு எடுத்துக்கலாம், விஷய வஸ்துன்னு எடுத்துக்கலாம், ஆணோ பெண்ணோ எடுத்துக்கலாம், கர்மான்னு எடுத்துக்கலாம், எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? அன்னத்துக்குள்ளே இருக்குது. அதனால் அன்னத்தை படைக்குது ஃபஸ்ட்டு. அடுத்தது எதுக்காக இந்த ஜபத்தை பண்ணுற? மம சாயுஜ்ய முக்தியர்த்தே, என்னுடைய சாயுஜ்யம் நடக்கணும். இவ்வளோ நாள் நான் பண்ண தபஸில் இந்த முருகன் இருக்கிற குரோம்பேட்டில் பிறந்தேன், இல்லை அந்த ஊரில் வசிக்கிறேன், சாலோபம். அப்புறம் சாரூபம், அவரோட சேர்ந்து அவருடைய உற்சவாதிகள் திருப்பணிகள்லாம் ஈடுபடுறேன், விபூதி விட்டுக்கிறேன், ருத்ராட்சம் போட்டுக்கிறேன், இப்படிலாம் இருக்கிறேன்னு சொன்னால் சாரூபம். அப்புறம் அவரை 5 நிமிஷத்தில் பார்க்குறேன், டெய்லி பார்க்குறேன் அப்படின்னா சாமீபியம். அப்புறம் சாயுஜ்யம், இங்கேயே கலக்கிறதும் உண்டு, இங்கே கலக்காமல் அங்கே போய் கலக்கிறதும் உண்டு. இப்போ ஞான யோகத்தில் 2 அட்வான்டேஜ். வாழும்போதும் ஜீவன் முக்தன், வாழ்க்கைக்கு அப்புறம் மோட்சம். பக்தி யோகத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அப்போ ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தம் முடிஞ்சு ஞானத்தை பெறணும். ஞானத்தை பெற்றால் தான் இங்கே முக்தி, ஜீவன் முக்தனாக இருக்க முடியும். ஞானம் இல்லாமல் ஜீவன் முக்தனாக ஆக முடியாது. அப்போ அங்கே உங்களுக்கு அந்த பரம்பொருள் என்னது? உங்களுடைய இஷ்ட தெய்வம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான், சதா என்னையே நினச்சிட்டு இருந்திருக்கிறான், ஞான யோகத்தினுடைய பலனை உனக்கு இங்கே கொடுப்போன்னு சொல்லி ஞானத்தை உபதேசம் பண்ணுவாங்க. பிரம்மத்தினுடைய வாக்சக்தி எப்படி இருக்கும்? அந்த சித்தத்துக்கு ஈஸியாக கலந்துரும். பிரம்மோபதேசம் பரம்பொருள் பண்ணுறது, குரு பண்ணுறது எல்லாம் ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்கு வல்லமை அதிகமாக இருக்குமா? இருக்காது. அதனால் புண்ணியத்தினுடைய பலனாக அவங்க அந்த 7வது லோகத்தில், சத்தியலோகத்தில் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்கன்னு என்ன உபநிஷத்து சொன்னது? பிருகஜாபாலாவா, கௌசிதகி, அருமையான உபநிஷத். கௌசிதகி உபநிஷத்து பிரம்மசூத்திரத்தில் நிறைய இடத்துல கொட்டேஷன் பண்ணுறாங்க. சரி, இப்போ மம சாயுஜ்ய முக்தர்த்தே, என்னுடைய சாயுஜ்யம் நான் அவரோடு 2 கலக்கணும், சித்து சத்தாகி ஆனந்தமாகணும். இப்போ நீங்கள் சித்து சத்தோடு கலந்துட்டா எப்படி தெரியும்னா, உங்கள் மனநிலை ஆனந்தமாக இருக்கும். நான் ஜீவன் முக்தனாகிட்டேன்னா எப்படி இருக்கும்? எதுக்கும் கவலைப்படாது, எதையும் வேகமாக செய்யாது. முதல்ல அதில் அவங்களுக்கு இதாகிடும், பேச்சை குறைச்சிரும். எதையும் வேகமாக செய்யாது, இங்கே அங்கேயும் பரதநாட்டியம்லாம் ஆடாது, என்ன நடந்தாலும் சைலண்ட்டாக இருக்கும். ஜீவன் முக்த நிலையை சொல்கிறேன். மம சாயுஜ்ய முக்தர்த்தே, என்னுடைய சாயுஜ்ய முக்திக்காக இந்த ஜபத்தை விநியோகம் பண்ணுகிறேன், ஜபிக்கிறேன். தத் புருஷாய அங்குஷ்டாபியா நமக. முதல்ல தத் புருஷா, ஈசன பரமேஸ்வரனுடைய கிழக்கு முகம், மேற்கு முகம், தெற்கு முகம், வடக்கு முகம் அப்படின்னு சொன்னால் மேலே முதல்ல மேற்குலேருந்து தான் வருவாங்க. பொதுவாக சத்யோஜாதத்துலேருந்து வருவாங்க. சத்யோஜாதம் மேற்கு, அகோரம், வடக்கு வந்து வாமதேவம், தெற்கு வந்து தெரியுமா தெரியாதா? கிழக்கு வந்து மேற்கு வந்து சத்யோஜாதம், கிழக்கு வந்து தத்புருஷம், வடக்கு வந்து வாமதேவம், தெற்கு வந்து அகோரம். மேல் நோக்கிய பார்வை ஈசானம், அதாவது வடகிழக்கு சொல்லுவாங்க. பொதுவாக ஈசானம்னு 5 முகத்துக்கு 6வது முகம் அதோ முகம், கீழ் முகம், அம்பாள் முகம், அதான் 6 முகம். இப்போ ஒவ்வொரு முகத்தையும் பற்றி சொல்கிறாங்க. தத் புருஷாய அங்குஷ்டாபி, தத் புருஷனு கிழக்கு முகத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஈசானாய தென்கிழக்கு, தார்ஜனியபியாம் வரல கட்டவரலால் அப்படி பண்ணணும். அகோராய தெற்கு, மத்தியாபியாம் அசட், தாஜனியாபியாம் ஸ்வாகா, மத்தியாபியாம் வசத். சத்யோஜாதாய மேற்கு முகம், அனாமிகாபியாம் மோதிர விரல் தொட்டு கும்னு சொல்லணும். வாமதேவாய வடக்கு, கனிஷ்டிகாபியாம் வௌசட். தத்புருஷ ஈசான அகோர சத்யோஜாத வாமதேவேபிய நமக. கருத்தல கரபஷ்டாபியாம், இடது கையை மேலே வச்சு வலது உள்ளங்கையால் பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு
செய்ய போகிறதில்ல, அவசியம் இல்லை. ஏன்னா இருக்குது, மந்திரம் இருக்குது. சரி, அடுத்தது ஏவம் ஹிருத்யாதி நியாசம். அதே இது கண்டினியூஷன். ஏவம் ஹிருத்யாதி நியாசம், இருதயத்தை தொடறது, நெஞ்சு பகுதியை தொடறது, இந்த 3 விரலால். பூர்போஸ்வரோம் இதி திக்பந்தக. எப்படி தியானம் பண்ணும்போது திக்பந்தனம் பண்ணுறோமோ, பூஜை பண்ணும்போது திக்பந்தனம் பண்ணுறோமோ, ஜபம் பண்ணும்போதும் திக்பந்தனம் பண்ணுறாங்க. அதுக்கு பூர்புவஸ்வரோம் இதி திக்பந்தக. அதான் செயல்படும் அறிவு. மனநத்தில் ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன். செயல்படும் அறிவும் இல்லாத வரை உற்பத்தி, சிதி, ஒடுக்கம் ஏற்படாது. கேட்டது கிடைக்காது, நினைச்சது நடக்காது. மந்திர வார்த்தை ஒரு புள்ளியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்பட ஆரம்பிக்கிறது. ஸோ அறிவை அனுபவமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இந்த பாருங்க, அனுபவம் வந்துடுச்சு. இப்போ நேற்று அறிவு வந்துச்சு, இன்றைக்கி அனுபவம் வந்துடுச்சு. இனிமேல் கேட்பாங்களா அறிவுனா என்ன, அனுபவம்னா என்னன்னு? எத்தனை அறிவு இருக்கோ, எத்தனை அறிவை சொல்கிறாங்களோ, அந்த வார்த்தை உங்களுக்கு அனுபவமாக நீங்கள் ஒத்துக்காத வரைக்கும் அதை திரும்ப திரும்ப பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையை பார்க்கும்போது அந்த நினைவுகள் வருதா இல்லையா? அவங்க கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற குரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உதாரணங்களோ, இல்லை அவர் சொல்லக்கூடிய அழுத்தம் திருத்தமோ, இல்லை அந்த வார்த்தையினால் உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சியோ ஏற்படணும். ஏற்பட்டால் சித்தம் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் கண்டபடிலாம் கண்ட இடத்துல அப்படிலாம் நீங்கள் வாழ முடியாது, வச்சுக்கக்கூடாது. அனாவசியமான காரியங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட வேண்டியதுதான். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நடவடிக்கையாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும். முதல்ல அந்த செல்லை ஒழிச்சு கட்டினாலே, செல்லுனா என்ன, செல்லில் உள்ள நம்பரை ஒழிச்சு கட்டினாலே பாதி மோட்சம். டைரெக்டாக அனுபவம் ஆயிரும். அறிவு கேட்டோடனே டைரெக்டாக அனுபவம் ஆயிரும். நீங்கள் நிதித்தியாசனமே பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களால் பேச முடியாது. நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டால் பேச்சு வராது. என்கிட்ட போய் என்னத்தை சௌக்கியமானு கேட்கும். வேறு என்ன கேட்க போகுது? என்ன குழம்பு வச்சா, என்ன இதை பண்ண, என்ன? அதே தான். என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? இப்போ தெரியுதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. இதுதான் விஷயம். இதெல்லாம் வேதாந்தம் சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு வருது எல்லாம். என்ன பண்ண ஆச்சா? இது தத்பதம் பற்றிய வார்த்தைகளுக்கு ஜபம். ஆச்சா? அடுத்தது 24வது மந்திரம். ஞானம் ஞேயம் ஞான கம்யம். ஞான கம்ய அதீதம் சுத்த புத்த முக்தம். அதாவது அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு, அது 3ம் கடந்த ஒன்று இருக்குது. அதுதான் சுத்தம், புத்தம், முக்தம். நித்திய புத்த முக்த சுத்தன்னு ஒரு இது வந்துச்சே, யார் அது? நீங்கள் தான். அது அழியாத பொருள், தூய்மையான பொருள், அறிவு பொருள், விடுதலை உடைய பொருள். இப்போ நீங்கள் முக்தரா? நினச்ச இடத்துக்கு போகிறது, நினச்சதை சாப்பிட்றது, நினச்ச அன்னைக்கு வேலைக்கு போகிறது, நினச்சதை வேலைக்கு போகிறது இல்லை. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும். அப்படி இருக்கீங்களா? இப்போ இருக்கவே முடியாது. எல்லாத்துலேயும் பர்மிஷன் வாங்கணும். முதல்ல எங்கே இந்த பர்மிஷன்? முதல்ல வீட்டில் வாங்கணும் பர்மிஷன். தியானம் பண்ணுறதா இருந்தால் கூட, ட்ரிப்புக்கு போகிறதா இருந்தால் கூட முதல்ல என்ன சொல்கிறாங்க? இருங்க கேட்டு சொல்கிறேன். 95% நோ தான் வரும். எழுதி வச்சுங்க பாயிண்ட். எல்லார் வீட்லேயும் இல்லை, மோஸ்ட்லி 95% இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் என்னன்னே தெரியாது. வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்க வச்சுங்களேன், நல்ல ஆப்டான ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் சிந்திப்பாங்க. சரி, எக்கனாமி இந்த பட்ஜெட் எதாவது இடிக்க போகுது, கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணிட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி ஓகே அப்படி சொல்லுவாங்க. தெரியாதவங்கள்ட்ட விஷயம் தெரிஞ்சிங்கன்னா வாங்க போகலாம், நான் புக் பண்ணுறேன்னுவாங்க அவங்க. தெரியாதவங்க ஆனால் என்னத்துக்கு எப்போ பார்த்தாலும் டூருன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இது டூரு இல்லைப்பா, இது டூரு இல்லை. இது என்ன, இது கோவாக்கா போகிறோம்? அறிவே இல்லை. கொடைக்கானலுக்கா போகிறோம்? அறிவே இல்லை, சுத்தமாக அறிவே கிடையாது. இது தபம். பிரம்மானந்தம்னா என்னன்னு இப்போ தானே உணர்ந்தீங்க. இந்த ஆனந்தத்தை வேறு யாராலும் கொடுக்க முடிஞ்சிச்சா?
உங்கள் கூட இவ்வளோ வருஷமாக உங்கள் உற்றார் உறவினர் குட்டார் கட்டார் குட்டார்லாம் இருக்காங்களே, அது ஒரு தபஸ். நீ 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 அங்கே விளங்குனீன்னா உன்னுடைய தொழில் விளங்கும், குடும்பம் விளங்கும். பொய்யா சொல்கிறோம். அப்போ எதுக்கு எடுத்தாலும் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? கேட்காம செஞ்சின்னா அவ்வளோதான். அவங்களே போயிட்டு வரனாலும் நான் போக மாட்டேன்னு இருக்குது. அது என்ன சொல்கிறது? அப்படியும் இருக்குது, பல கேட்டகரி. அதனால் நீ என்னது அடிமை, அதை ஒத்துக்க. முதல்ல அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல குரு. நான் வந்து குலாமஸ்மி, நான் வந்து ஸ்லேவஸ்மி, எல்லா ஜென்மாவிலையும் நான் ஸ்லேவ் தான் அப்படின்னு இருந்தால் அப்போ அவர் என்ன குரு சொல்கிறார்? துவம் ஸ்லேவ அசி அப்படின்னு சொல்லுவார். நான் மாற்றிங்க. வேதம் வந்து பொய் சொல்லுதா, நீங்கள் பொய் சொல்கிறீங்களா? அகம் ஸ்லேவஸ்மி, துவம் ஸ்லேவஸ் அசி எழுத்துங்க, மாற்றி வச்சுங்க. ஜெபம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். கர்மம் அப்படியே சுத்த புத்த முக்தம் அவ்யயம், அழியாத பொருள், தேயாத பொருள், குறையாத பொருள். மேலும் சத்தியம் ஞானம் சச்சிதானந்த ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் சச்சிதானந்தம், உண்மை பொருள், அறிவு பொருள், ஆனந்த பொருள். தியேய ஏவம் தன்மகோ, அவரை நான் அறிய தியானித்து, இந்த வார்த்தையை தியானித்து, நான் சத்தாக இருக்கிறேன், நான் சித்தாக இருக்கிறேன், நான் அத்வைதமாகும்போது ஆனந்தத்தை அனுபவிப்பேன். இந்த வார்த்தையை குரு சொல்கிறாங்க, அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னு தியானித்தா தன்மகோ பிராஜமானம்னா தகுதி வருகிறது. எனக்கு அவரை அத்வைதமாகும் நிலைக்கு தகுதி பெறுகிறேன். இதை தியானிக்கிறதுக்கு தகுதி பெறுகிறேன். இதை ஜபிக்கிறதுக்கு தகுதி பெறுகிறேன். எதை ஜபிக்கிறதுக்கு? அகம் பிரம்மாஸ்மின்னு ஜபிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதை சொல்லுது மந்திரம். ஆச்சா, அடுத்த தொம்பதம் தத்பதம் சொல்லியாச்சு. பிரம்மத்தினுடைய கேரக்டர் சொல்லியாச்சு. சச்சிதானந்தம்னு சொல்லியாச்சு. நித்திய புத்த சுத்தன்னு சொல்லியாச்சு. இப்போ தொம்பதம் யார்? ஜீவாத்மாங்கிற அனுபவம் இருக்குது. ஆனால் அனுபவம் உண்மை அல்ல. அனுபவம் மாறும், அனுபூதி மாறாது. சத்தச்சித்த ஆனந்தங்கிறது அனுபூதி. இப்போ துவமுங்கிற வார்த்தையே என்னது? அனுபவம் தான், அனுபூதி கிடையாது. அனுபூதி துவமும் வந்து அனுபூதி இருக்கப்ப துவமும் இருக்காது, தத்துவம் இருக்காது, ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? சத்தம், அதாவது தத்துவம் துவமும் தனித்தனியாக இருக்கும்போது, அதுவும் நீங்களும் தனித்தனியாக இருக்கும்போது, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தனித்தனியாக இருக்கும்போது ஆனந்தம் இருக்காது. எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. தனித்தனியாக இருக்கும்போது கிரியேஷன் கிடையாது. கிரியேஷன் தான் ஆனந்தம். சத்தும் சித்தும் சேரும்போது ஆனந்தம் பிறக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே ஆனந்தம் இருக்குன்னு எப்படியோ தெரியுதே, அது ஆச்சரியமா இல்லையா? சத்தம் சித்தம் உடலால் சேர்றதுக்கு முன்னாடி உணர்வால் சேரணும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு தான் வாழ்க்கையை போடுது. அறிவு இல்லாத ஜடத்தை இது முதல்ல உடம்பை வச்சு தான் உணர்வை ஏற்படுத்துறது. புரியுதா? உணர்ச்சியை வச்சு உணர்வுக்கு கொண்டு போகுது. ஸ்தூலத்துலேருந்து சூக்ஷ்மத்துக்கு கொண்டு போகுது. உணர்வு வந்து உணர்ச்சியில் ஈடுபட்டிங்கன்னா அங்கே ஞான குழந்தை பிறகுது. புரியுதா? இப்போ இல்லறத்தினுடைய முதல் இது ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? திருமணமாகி சேர்கிற நாட்கள், முதல் நாட்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அங்கே ட்ரெடிஷ்னலாக வராங்க பாருங்கள். வெஜிடேரியன்ஸு ஆமாம், ஒரு மாடலுக்கு சொல்கிறேன் புரியறதுக்காக. அவங்க வந்து அதனுடைய A to Z எல்லா தத்துவமும் அறிஞ்சு படிக்காட்டினாலும் உற்றார் உறவினருக்கு தெரியும், தாத்தா பாட்டிக்கு தெரியும்.
அந்த வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியோ இல்லை அவங்க சொந்தக்கார மாமா மாமியோ இந்த பையனுக்கு முகூர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், சாந்தி முகூர்த்தம் இருக்குதுன்னு சொன்னால், அங்கே உள்ள சூக்ஷ்மம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஒரு சயின்ஸாக பார்ப்பாங்க, அது ஒரு அறிவாக பார்ப்பாங்க. அப்போ அறிவு மேலோங்கி நிற்கும்போது உணர்ச்சி இல்லாமல் போகும். அறிவோடு தான் செயல்படணும். அறிவும் உணர்ச்சியும் அறிவும் சேர்ந்து செயல்பட்டால் உத்தமம். ஒருத்தவங்க உணர்வு ஒருத்தவங்க உணர்ச்சியாக இருக்கணும். 2 பேரும் உணர்வாக இருந்தாலும் இது மேன்மை, ரொம்ப மேன்மை. அப்போ நேரடியாக சூக்ஷ்ம உடம்புக்கு போயிடுறாங்க. சூழ உடம்பு அவசியமே இல்லை. அந்த தத்துவத்தை சொல்லுது. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு, இது 3 ஒன்றாயிடுது. சத்து அன்பும் சித்த அறிவும் அறிவால் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கிறது. எவ்வளோ சூட்சுமம்! அது சச்சித் ஆனந்தம். அதுக்கு நான் தகுதியாகிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் சொன்னிச்சா. துவம்பதம் மகாமந்திரஸ்ய விஷ்ணு ரிஷிஹி. துவம் யார்? ஆட்டோமேட்டிக்காக ஜீவனா? அவர் விஷ்ணு ஜீவனா? கரெக்டாக போட்டிருக்காங்க. நான் இந்த வார்த்தையெல்லாம் சிந்திக்கிறேன். இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறவங்க அது மாதிரி கொடுக்கல. நம்ம டாக்டர் பீம்சிங் சொன்னோம்ல, சம்ஸ்கிருதத்துலேருந்து ஹிந்தி பண்ணியிருக்காரு, அவர் இந்த சூக்ஷ்மத்தை சொல்கிறதில்ல. அவங்க இருக்கிற வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா, ஏன் இதை இந்த இடத்துல விஷ்ணு கொண்டு வராங்கன்னா, விஷ்ணு தான் சித்து, தொம்முன்னு வந்தால் சித்தை தான் குறிக்கும். எவ்வளோ கரெக்டாக பொருந்தது பாருங்கள். சித்து தானே விஷ்ணு, ஹிரண்ய கர்ப்ப இல்லை பிராணன். நிறைய பேருக்கு பிராணனுக்குள்ளே சித்து இருக்குங்கிறது பேசுகிறது இல்லை. அது ஒரு சூக்ஷ்மம். பிராணன் ஜடம், அது எப்படி தனியாக வரும், தனியாக போகும். பிராணனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. சித்துக்கு தான் பனிஷ்மெண்ட்டு. ஏன்? அதுதானே போய் பின்னாடி போச்சு. இப்போ பிறவி யார் பிறக்கிறா? சித்து தான் பிறக்குது. சில பேர் சூக்ஷ்ம உடம்பு பிறக்குதுன்னு சொல்லுவான். சூக்ஷ்ம உடம்பு ஜடம். சித்து வந்தால் தான் சூக்ஷ்ம உடம்புக்கு. சித்து சூக்ஷ்ம உடம்பை தொட்டால் தான் உங்களுக்கு பேச்சு இதெல்லாம். அது ஒரு கான்செப்டு. சித்தம். இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேலை? இதான் ஒர்க் ஷாப், இதாப்பா ஒர்க் ஷீட்டு. இந்த ஒர்க்கை இன்றைக்கி நீ என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, போனோடனே சொல்லுவாங்கள்ல, முதல் நாள் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போலாம் இமெயில் அனுப்புவாங்க, இல்லை இதில் அனுப்புவாங்க. ஒரு 10 வண்டி வந்து நிற்குதுன்னா, ஒரு டூ வீலர் வந்து புதுசாக ஒரு 50 வண்டி விற்றுருக்காங்க. அதில் 10 வண்டி சர்வீஸ்க்கு வரணும். இன்றைக்கி வருதுன்னா இந்த 10 வண்டி சர்வீஸ் நீ பார்க்கணும். வந்தோடனே உள்ளே வந்து இந்த மெக்கானிக்கெலாம் வராங்களே, 10 மெக்கானிக் வருவாங்க. வந்தோடனே கையில் ஷீட்டை கொடுத்துருவாங்க. அவன் வந்து வண்டியை செக் பண்ணி, இத்தனை ஃபால்ட் இருக்குது, இத்தனை பொருள் மாற்றணும், இதை சர்வீஸ் பண்ணணும், இதை பண்ண வேண்டாம், இது புதுசாக இருக்குது சொல்லுவானா, சொல்ல மாட்டானா. அந்த ஒர்க் ஷீட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், கவனிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன்னு ரிப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அது செய்யறதுக்கு முன்னாடியே ஒர்க்கு இதான்னு கொடுக்குறாங்கல்ல, ஒர்க்கு கொடுக்கறத செஞ்சு முடிக்கிறீங்கள, அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் சித்தம். அதை வச்சு நீங்கள் புத்தியை பயன்படுத்தி, மனசை பயன்படுத்தி, புலனை பயன்படுத்தி, பொறியை பயன்படுத்தி அந்த காரியத்தை முடிக்கணும். சித்து யார்? அதான் லேபர். அந்த வேலையை அதுதான் செய்யுது. யாரை வச்சு செய்யுது? பிராணனை வச்சு செய்யுது. சித்து இல்லைன்னா பிராணனுக்கு வேலை கிடையாது. புரியுதா இல்லையா? அப்போ தொம்பதம்ங்கிறது யார்? அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக சத்தும் சித்தும் ஆட்சி செய்யுது. 2 சக்தி ஆட்சி செய்யுது. சத்துங்கிறது சிவம், சித்துங்கிறது அம்பாள். நாமெல்லாம் அம்பாளுடைய அணுக்கள் எதுக்கு சொன்னோன்னா, அந்த வேலையை தான் நாம் செய்கிறோம். நாமளும் தோன்றுவோம், நிற்போம், மறைவோம். சத்து தோன்றவும் தோன்றாது, மறைவும் மறையாது. வெளிப்படுதுன்னா பிராணனாக வெளிப்படுது, மனமாக வெளிப்படுது, மாயையாக வெளிப்படுது, பஞ்சபூதமாக வெளிப்படுது. இது புரியுதா? கிளியராக வந்திருக்குமே. இப்போ தொம்பதம் கரெக்டாக இதுக்கு அதிபதி யார்? விஷ்ணுன்னு சொல்லிடுச்சு. தொம்பதத்துக்கு அதிபதி மகாமந்திரஸ்ய விஷ்ணு. அதிபதி விஷ்ணு.
ரிஷிகி விஷ்ணு, காயத்ரி சந்தகா, காயத்ரி எல்லாத்துலேயும் வரும். பரமாத்மா தேவதா, பரமாத்மா தான் நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்க. ஐம் பீஜம், ஐம்ங்கிறது பொதுவாக காளியை குறிக்கும். சாரி, ஐம்ங்கிறது சரஸ்வதியை குறிக்கும். ஸ்ரீம்ங்கிறது லக்ஷ்மியை குறிக்கும். க்ளீம்ங்கிறது காளியை குறிக்கும். ஹ்ரீம்ங்கிறது மொத்த பராசக்தியை குறிக்கும். ஹ்ரீம். இந்த இடத்துல ஐம் பீஜம், பீஜ மந்திரமாக இருக்கிறது ஐம். க்ளீம் சக்தி, க்ளீம் வந்துடுச்சு சக்தி. ஷௌஹ், ஷௌஹ் அப்படிங்கிற வார்த்தை கீழக்கமாக தான் ஆக்சிஸாக இருக்குது. இப்போ விஷ்ணு தான் தொம்பதம், ஜீவாத்மா விஷ்ணு, பரமாத்மா சிவம் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி தான், அதான் உண்மை. சிவம் சக்தி. இதெல்லாம் வேதம், ஸ்மிருதி கிடையாது. இங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கிறது தான் ஸ்மிருதி. அதனால் இதிலையே ஸ்ருதியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேன்மையான நிலை வேதத்தில். ஸ்மிருதியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு செகண்டு கேட்டகரி தான். குவாலிட்டி பார்க்கும்போது நீங்கள் ஸ்ருதியை ஃபாலோ பண்ணுனீங்க, நீங்களாம் கேட்டகரி 1. ஏன் டைரெக்டாக வேதாந்தம் கேட்டகரி 1, வேதம் கடந்த வேதாந்தம் கேட்டகரி 1. யார் எது சொன்னாலும் இங்கேருந்து தான் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் வேணால் எந்த புத்தகத்தை வேணாலும் படிங்க, உலகத்தினுடைய எந்த புத்தகமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஃபிலாசபி இங்கே வேதாந்தத்தில் இருக்கு. வேதாந்தத்தில் இல்லாத சயின்ஸ் எதுவும் இல்லை. இந்த வேதாந்தத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டு தான் ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரான். நமக்கு நேரம் இல்லை, எந்த கதை பேசுகிறதுக்கே நேரம் இல்லை. ஷௌகீலகம். சரி, இது எதுக்கு இந்த ஜபத்தை பண்ண போது தொம்பதம் எதுக்கு ஜபம் பண்ண? மம முக்தி அர்த்தே, என்னுடைய முக்திக்காக. ஜப்பே விநியோக, ஜபம் பண்ணிக்கிறேன். நம்ம அங்கே 3 இடத்துல ஜபம் விநியோகம் பண்ணுவோம் பூஜையில், வேல் பூஜையில். ஒன்று போக மோட்சார்த்த, இந்த சம்சாரத்தினுடைய போகத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை வேணும் அப்படின்னு ஒரு மந்திரம். அப்புறம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஞான வைராக்கியம் சித்தி பெறுவதற்காக ஒரு பிரசாதம், ஒரு ஜபம். அப்புறம் சண்முகருக்கு ஒரு ஜபம். சுப்பிரமணிய தேவதா, சண்முக தேவதா, மறுபடியும் சுப்பிரமணிய தேவதா. வேல் பூஜை ஃபுல்லாக முருகன் தானே, அதனால் ஒரே தேவதா. மம முக்தியார்த்தே ஜப விநியோகா, என்னுடைய முக்திக்காக ஜபத்தை விநியோகம் பண்ணுகிறேன், செய்கிறேன். வாசுதேவாய, விஷ்ணுவுக்கு பேர் என்ன? வாசுதேவன். வாசுதேவாய அங்குஷ்டாபியா நமக. சங்கர்ஷனாய தாஜனயாபியாம் ஸ்வாஹா. பிரத்யும்னாய, பிரத்யும்னங்கிற யார் தெரியுமா? மகாவிஷ்ணுடைய பையன் பேர். ருக்மணி ஸ்ரீகிருஷ்ணன் ஜோடிக்கு பிறந்த குழந்தை. சரி, பிரத்யும்னா சொல்லிட்டீங்க. அனிருத் யார்? அனிருத்து பேரன். எல்லாம் இங்கே திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஐயர் பட்டாச்சாரியர் சொல்லுவார். இங்கே போயிருக்கே மாட்டீங்களே, உள்ளே விட மாட்டாங்க. நம்ம கூட போனீங்களா? அப்போ சொல்லுவார் அவர், அங்கே விக்கிரகம், நிறைய விக்கிரகம், குட்டி குட்டி விக்கிரமாக இருக்கும். இதெல்லாம் யாருன்னு கேட்டால் நமக்கு அதிசயமாக இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணன் கல்யாணம் ஆகிடுச்சா? சொல்லவே இல்லை அப்படிமா ஒருத்தவன் சொல்கிறான். நம்மளால எல்லாம் அதுதான் நம்மளை உள்ளே விட மாட்டுறானுங்க. ஸ்ரீகிருஷ்ணன் கல்யாணம் ஆகிடுச்சா? குழந்தை இருக்கா? அப்படியா? பிரத்யும்னா அவருடைய குழந்தை. அனிருத்து பேரன், மியூசிக் டைரக்டர் போடுறாருல அவர் பேரன். எல்லாம் பாரம்பரியம், ட்ரெடிஷன். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ எப்படி மேன்மையான வாழ்க்கையை உங்களுக்கு கதவை திறந்துருக்காரு பாருங்கள் பரமேஸ்வரன், முருகப்பெருமான். ஆறுமுக சிவம்னு பேர் முருகனுக்கு. 5 முகம் தான் பரமேஸ்வரனுக்கு, 6 முகம்னா ஆறுமுக சிவம் முருகப்பெருமான். கபாலீஸ்வரர் கோயில், சிங்காரவேல கோயிலில் இந்த மந்திரம் இருக்குது, ஆறுமுக சிவம்னு தமிழில். இங்கேயே நம்ம இதில் 108 போட்டுலேயும் அதை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். வாசுதேவாய அங்குஷ்டாவ சங்கர்ஷனாய தர்ஜனியாபியாம் பிரத்யும்னாய மத்தியாபியாம் அனிருத்தாய அநாமிகாபியாம் வாசுதேவாய கனிஷ்காபியாம் வாசுதேவ சங்கர்ஷனம் பிரத்யும்னய அனிருத்தியபியம் கர்தலகரபிஷ்டாபியாம் பட் ஏவம் ஹிருதயாதி நியாசக. இருதயத்தை தொடுவான். எப்படி இருந்தாலும் ஹிருதயத்தை தொடுவாங்க. ஹிருதயம் தான் சென்டர் பாயிண்ட்.
ஹிருதயம்னா நடு. எதுக்கு நடுனா உயிருக்கு நடு. உயிருக்கு நடுப்பகுதி எதுன்னா ஹிருதயம். ஹிருதுனாலே நடுன்னு அர்த்தம். யாருக்கு நடுனா உயிர் இருக்கிற இடம். உயிர் எங்கேயும் இருக்கே, இங்கே தொடர்பு கொள்ளலாம். இங்கே பைப்பு வாட்டர் டேங்க்லேருந்து பைப்பில் எல்லா இடத்துலையும் வருது. எங்கே நீ திறப்ப? பைப்பு இருந்ததுன்னா திறக்க முடியும். அதுதான் பைப் ஒன்று போடுங்கன்னு சொன்னேன். புரியுது வச்சு அவனும் போட்டாங்க. இப்போ ஆச்சா, ஹிருதய முதலான எல்லாம் சுத்தமாகுது. பூர்போஸ்வரம் இது திக்பந்தக சொல்லி திக்பந்தனம் பண்ணுறாங்க. மறுபடியும் தொம்பதம். இது எதுக்குன்னா தியானத்துக்காக. அது அங்கநியாசம். இந்த உடம்பெல்லாம் இந்த 6 பகுதியை நினச்சி ஜபத்தை விநியோகம் பண்ண, ஜபத்தை ஜபிக்க போகிறீங்க. ஜபத்தை ஜபிக்கிறதுக்கு உங்கள் உடம்பு மனசு உணர்வு எல்லாம் சுத்தமாகணும் அப்படின்னு பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி ஜபம் ஆரம்பிக்கிறது பண்ணு. இப்போ தியானம் பண்ண சொல்லுது. தொம்பதத்தை தியானம் பண்ணு. இவ்வளோ விஷயம் இருக்காச்சின்னா ஜபயோகத்தில் இதெல்லாம் இருக்குது. நம்ம இங்கே ஞானம் இருக்கிறதுனால நேராக வந்துடுறோம். இப்போ நீங்கள் நேராக போனாலும் அது வேலையை காட்டும். எப்படி வேலை காட்டும்னா, இப்போ சுஷ்மனா நாடி திறந்துன்னு வச்சிங்களேன், திறந்துருக்குன்னு வச்சிங்களேன். காலையில் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, இல்லை இப்போ வேத விசாரம் பண்ணிட்டு போய் தியானம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சுஷ்மனா நாடி திறந்துருக்கும். நேராக நடுவுக்கு போகும், சகசிராரம் போகும் உங்களுடைய சித்து. நீங்கள் காலையில் பூஜை பண்ணலை, இந்த மாதிரி வேத விசாரம் பண்ணலை, தியானம் பண்ணாமல் இப்போ தான் தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நேராக சகசிராரத்துக்கு போகாது. நடுநாடி திறக்கிற வரைக்கும் இப்படி சுற்றிட்டு இருக்கும். 9வது பிரகாரம், 10வது பிரகாரம், 8வது, இதெல்லாம் அனுபவம் இருக்கோ இல்லையோ. சில நாள் நீங்கள் போய் உட்காந்தோன்னே தியானம் நடுவுக்கு போகும். என்னடா ஆச்சரியமாக இருக்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து உதான வாயி தான் மேலே அழைச்சிட்டு போகிறது. உதான வாயி நம்மளை யோகிகளையும் ஞானிகளையும் சகசிராரத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. சம்சாரி புண்ணியம்லாம் பண்ணுறான்ல, அவனை சத்தியலோகம் வரைக்கும் அழைச்சிட்டு போதான். புண்ணியம் பண்ணுறாங்கல்ல, தான தர்மம் பண்ணுறாங்கல்ல. இப்போ இந்த நாட்டுக்கு தான தர்மம் அவசியம். தான தர்மம் பண்ணுறவங்க புண்ணியாத்மா, ஞானம் பெறலை, குருவை பிடிக்கலைன்னு சொன்னால் அவனை சத்தியலோகம் வரைக்கும் அழைச்சிட்டு போகுது. 7வது லோகம் வரைக்கும் அழைச்சிட்டு போகுது. அது உதான வாயு தான். ஃப்ளைட்டை உதான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். உடானை தான் உதான்னு சொல்லுவாங்க. வந்திருக்கா? சரி, ஒரே ரேஸே வேறு லெவல் தான். நம்ம முருகன் நிறைய ரேஸ் பார்த்தீங்களா? பார்க்கலையா? உங்களையெல்லாம் நம்பவே முடியல. எப்போ நீங்கள் பார்ப்பீங்க, எப்போ பார்க்க மாட்டீங்க. ஃபோட்டோ பார்க்கலையா? என்றைக்கு நம்பிக்கையோடு இவங்க ஃபோட்டோ பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் அன்றைக்கி அவங்க நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. என்றைக்கு பார்த்துருக்க மாட்டான், அன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவாங்க. நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சரி, இப்போது தொம்பதத்தை தியானம் பண்ணும்போது தியானம் சர்வபூதானாம் ஜீவத்வ. தியானம் என்ன பண்ணுதுன்னா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் எது எல்லா ஜீவராசிகளும் இருக்குதோ, உணர்வாக இருக்கிறதோ, சர்வத்திரம் எங்கும் இருக்கிறதோ, அகண்டம் பிளவுபடாமல் இருக்கிறதோ. நமக்கு பிளவுபட்ட மாதிரி தெரியுது, தனித்தனி அணுக்களாக தெரியுது. கரண்ட்டு தனித்தனியாக இருக்கா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்கறதுனால எங்கள் வீட்டு கரண்ட்டில் இவ்வளோ ஓடி இருக்கு, இது எங்கள் வீட்டு கரண்ட்டு எங்கள் வீட்டு கரண்ட்டு அவன் யூஸ் பண்ணுறான் சொல்கிறாங்களா இல்லையா? அது அப்படி கிடையாது. கரண்ட் ஒன்று தான். அது மாதிரி இந்த சித்தானது சர்வத்திர அக்கண்ட விக்கிரகம், வசீகரிக்கக்கூடிய சித்தம், அகங்காரம், அந்தாரம் இதெல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது. அது பேர் ஜீவன். உணர்வாக எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு பொருள் இருக்குது. அதை ஜீவாக்கியம், ஜீவன் என்று சொல்கிறார்கள். அதுதான் நீ. இந்த எதெல்லாம் கடந்து, ஜீவனை கடந்து, சித்தத்தை கடந்து, அகங்காரத்தை கடந்து, அகண்டமான
வசீகரிக்கக்கூடிய உத்தமமான ஒரு பொருள் எங்கும் இருக்கிறது. அதை ஜீவன் என்று சொல்கிறார்கள். அதுவே துவம்பதம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஒரு அறிவு பொருள் இருக்குல்ல, அது உடம்பை தாண்டினது. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பை தாண்டின உணர்வு அது. அது பேர் சித்தம், இல்லை சைத்தன்யம், இல்லை சத்து, எப்படி வேணாலும் சொல்லலாம். சத்து வேற சித்து வேற அல்ல, ஒன்று ரெண்டாக வேலை செய்கிறது. அச்சா, சித்தம் அகங்கார அந்தரம் ஜீவாக்கியம் துவம்பதம் பஜே. அந்த அந்த துவம்பதத்தை பஜே. பஜேன்னா என்னது? துதிப்பாடு அப்படின்னு தியானம். நான் இந்த உடம்பை, ஸ்தூல உடம்பை கடந்து, சூக்ஷ்ம உடம்பை கடந்து, காரண உடம்பை கடந்து, அகங்காரத்தை எல்லாம் கடந்து நான் சித்தா இருக்கிறேன், அகண்டமாக எங்கும் இருக்க ஒரு பொருளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணேன். அது துவம்பத தியானம். எது எல்லா ஜீவன்களிலும் பிரம்மமாக சித்தம் அகங்காரம் கடந்து உட்பொருளாக இருக்கிறதோ அந்த ஆத்மாவை துவம்பதமாக தியானிக்கிறேன். புரியுதா? மந்திரங்கள்லாம் மாற்றி மாற்றி வார்த்தையை போட்டிருந்தாலும் அர்த்தம் இப்படி சாரம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். மந்திரம் ஈஸியாக இருக்குது, நீட்டாகவே இருக்குது, கத்தியம் மாதிரி இருக்குது. ப்ரோஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கீழே தனியாக சொல்ல வேண்டாம். இதை மந்திரம் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ரைமிங்காக போட்டு வச்சுருப்பாங்க. விஷயத்தை சொல்லணும், சூக்ஷ்மத்தை சொல்லணும், அதில் சந்தம் பார்க்கணும், ரசம் பார்க்கணும், அப்புறம் அதை மறைப்பொருளை ரொம்ப அழகாக சொல்லணும். இவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. அடுத்தது அசிபதம். தத்துப்பதம் சொல்லியாச்சு, தொம்பதம் சொல்லியாச்சு. இப்போ அசிபதம் தியானம். ரெண்டு பேரையும் ஒன்றாக்குறது. என்ன சொல்லுது? அசிபதம் மகாமந்திரஸ்ய. அசிங்கிறது பொய். அசிங்கிறது என்னது? இருக்கிறாய், ஒன்று தான். இப்போ நீ இருக்கிறாய்ங்கிறது அதுக்கு மன ரிஷிக்கு, மனம்தான் ரிஷி. பொய்யிலேருந்து மெய்ப்பொருள் நோக்கி போகிறோம். மனம்தான் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுது. சித்தையும் சத்தையும் யார்? இந்த மனம் தானே எல்லா வேலையும் செய்யுது. தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, காது கொடுத்து கேட்குறது எல்லாம் மனம் தானே பண்ணுது. மனம் முக்கியமாக இருக்குது. யாருக்கு? புத்திக்கு. புத்தி சித்தாகிற வரைக்கும் மனம்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுது. ஓங்காரம் போல், குரு போல். ஆனால் மனமும் ஜடந்தான். மனத்தை தாண்டி புத்தியும் ஜடந்தான். புத்தியை தாண்டி பிராணனும் ஜடந்தான். பிராணனையும் கடந்த. அதெல்லாம் எப்போ கடப்போனா நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா இதெல்லாம் ஒடுங்கிறத நீங்கள் உணர முடியும். இப்போ நீங்கள் எப்படி விரிஞ்சிங்க? கண்ணை திறந்தோடனே உங்களுடைய தூக்கத்துலேருந்து கண்ணை திறந்தோடனே இன்றைக்கி என்னென்ன வேலை செய்யணும்னு நினச்சிங்கல்ல, அப்போ என்னாச்சு? பிராணன் அது வரைக்கும் இல்லையா? பிராணன் இருந்துச்சு, இருட்டில் இருந்துச்சு. தூக்கத்தில் பிராணன் இல்லையானா இருந்துச்சு. அது செயல்படானா அறிவோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு, சைலண்ட்டாக இருந்துச்சு, வேகம் குறைஞ்சி இருந்துச்சு. இப்போ கண்ணை திறந்தோடனே பிராணன் தான் முதல்ல வெளியில் சித்தத்தை தொடர்பு கொள்ளும், புத்தியை தொடர்பு கொள்ளுமா. புத்தி இத்தனைக்கு இன்றைக்கி இவ்வளோ வேலை செய்யணும்னு சொல்கிறோமா, அது யார்கிட்ட ஒப்படைக்கும் வேலையை? மனதுக்கிட்ட தான் வேலையை ஒப்படைக்கும். மனம்தான் என்ன பண்ணணும்? புலன்களுக்கு வேலை கொடுக்கணும். புலன்கள் தான் பொறிகளுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ மனம்தான் என்னது? ஸ்டேரிங் இல்லை டிரைவர். மனம் அவர் என்ன பண்ணுறார்? 4 வீலுடைய அந்த காரை இயக்குறார். அந்த டிரைவர் மனம்தான் 4 வீலு 8 வீலு உள்ள காரை இயக்குறார். அந்த மனதுக்கு புத்திங்கிற ஒரு என்ன இருக்கணும்? மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஓனராக இருக்கிறது ஆத்மா, சைத்தன்யம், சித்து. பின்சீட்டில் உட்காந்துருக்காரு ஆத்மா. புத்தி நீ இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு, மனம் வலது பக்கம் இடது பக்கம் திருப்ப சொல்லுது. புலன்கள் இப்போ பார்த்து ரைட்டு இடது பக்கம் திருப்புது. டயரு இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகணுமா, லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகுமான்னு திரும்புது இல்லையா? இப்போது அசிபதம் அதுக்கு ரிஷி மனம். அவங்க இமேஜின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மனம் நிறையா வேலை பார்க்குதுல. மனம் முக்கியமான அங்கமாச்சே. மனம் இருக்கிறவன் தான் மனுஷன்.
மனத்தை கடந்துட்டீங்கன்னா நீ தேவன். புறமதி ஹிருதயம் வரைக்கும் மனம். தான தர்மம்லாம் மனம்தான் பண்ணுது, புத்தி சொல்லி பண்ணுது. எதுக்கு புத்தி சொன்னா, நீ இதை பண்ணினீன்னா உன்னை நான் மேலே அழைச்சிருப்போம், உனக்கு ஆனந்தம் கிடைக்கும். புத்தி சொல்லுது, அப்படியா நான் செய்கிறேன்னு எல்லா வேலையும் செய்யுது மனம். அதனால் மன ரிஷிகி காயத்ரி சந்தகா அர்த்தநாரீஸ்வரோ தேவதா. ஏன் 2 பேரும் இணைகிறாங்க? இது எப்போ சொன்னோம் இந்த உதாரணம்? அர்த்தநாரீஸ்வரர் எப்போவோ சொன்னோம், 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். அர்த்தநாரீஸ்வரர் மிக முக்கியமான கான்செப்ட்டு. இதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. இந்த பிரம்மஞானம் பேசுகிறவங்க அர்த்தநாரீஸ்வரரை பயன்படுத்துறது இல்லை. நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா பக்தி யோகம் தெரிஞ்சதுனால பயன்படுத்தணும். அந்த வார்த்தை இப்போ வருதா? எப்போ பேசணும், எப்போ வருது பாருங்க. அர்த்தநாரீஸ்வர தேவதா. ஏன்னா அதில் ஒன்று இயங்கும், ஒன்று இயங்காமல் இருக்கும். பாதி ஆண் பாதி பெண்ணு, சத்து சித்து ரெண்டும் சேர்ந்த கலவையில் தான் புரோமதியிலேருந்து அக்னி வருது வெளியில். அக்னி வந்து பிராணனாக வந்து வெளியில் விழுது. அதுதான் முருகப்பெருமான். ஸோ அர்த்தநாரீஸ்வரோ தேவதா. அவ்யக்தாதி பீஜம், அவ்யக்தாதி வெளிப்படாத பீஜமாக இருக்குது. தேசம் காலம் பொருள் வெளிப்படாத நிலை. நிருசிம்ம சக்திஹி, நிருசிம்ஹ தமோகுணமோ ரஜோகுணமோ சத்துவகுணமோ. பரம்பொருள் மகாவிஷ்ணு, அப்போ அங்கே சத்துவகுணம். நர அங்கே ரஜோகுணம், சிங்கம் தமோகுணம். இப்படிதானே? நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகமாக பண்ணால் தேவன், கம்மியாக பண்ணால் மிருகம். பாதி புண்ணியம் பாதி பாவம் பண்ணியிருக்கேன்னா மனுஷன். லோகம் அழைச்சிட்டு போகிறது. புண்ணியம் பாவத்தில் நின்னா இந்த 3 தான். புண்ணியம் பாவம் கடந்தீங்கன்னா அது ஞானம், அதுதான் நிரந்தரம். அது மேலே கொண்டு போயிடுது. புறமத்தியோ ஹிருதயமோ மூலாதாரமோ கிடையாது, நாபியோ கிடையாது. அது சகசிராரம் இல்லை நடுவில் சக்தி தலம். புரியுதா வித்தியாசம்? எல்லாத்தையும் நம்ம எப்படி வேணாலும் நடத்தலாம். பாடம் எல்லாம் இதே விஷயந்தான் இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குது. இந்த மந்திரம் வரும்போது அது வெளிப்படுது எங்கிட்ட. என்ன நினச்சிட்டு வருவேனா? கிடையாது. நினச்சிட்டு வரதெல்லாம் வந்தோடனே சொல்லிவிடுவேன். இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சோம்னா மந்திரம் வரும், சந்தர்ப்பம் வரும், சொல்லிவிடுவோம். இங்கே என்ன சொல்லுது? அர்த்தநாரீஸ்வர தேவதா அவ்யக்தாதி பீஜம் நிருசிம்ம சக்திகி. 3 குணமும் உள்ளது தான் ஜீவன், மனுஷன். பரமாத்மா கீழக்கம். நோக்கம் என்ன? யார் ஆக்சிஸு? மெயின் பொருள் யார்? ஸ்பைனல் கார்டு யார்? பேக் போன் யார்? சென்டர் பாயிண்ட் யார்? பரமாத்மா தேவதா. அவள் தான் கீழக்கம். பரமாத்மா கீழக்கம். ஜீவ பிரம்ம ஐக்கியார்த்தே ஜப. இப்போ 2 பேர், நீ யாருன்னு தெரிஞ்சிச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம 2 பேரும் சேரணும், சித்தம் சத்தம் சேரணும்னு தியானம். ஜீவ பிரம்ம ஐக்கியார்த்த ஜபே. ஜபே விநியோக, ஜபம் பண்ணுறேன். பிருத்திவி துயம் அணுக்காய அங்குஷ்டாபியா நமக. பிருத்திவி 2 அணுக்களால் செய்யப்பட்டது சொல்லுது மந்திரம். எந்த 2 அணுக்குன்னு பார்க்கலாம், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். 27 ஸ்டார்ட் பண்ணுறோம். 27 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுலேருந்து நாளைக்கு பார்க்கலாம். ட்ரையான சப்ஜெக்டு ரொம்ப நேரம் நடத்த வேண்டாம். அதுவாக போனால் நிறுத்தாமல் போகலாம். நாம் ட்ரைவ் பண்ணுறோம், என்ன புரியுதா? அதனால் இன்றைக்கி வந்து எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? எங்கேருந்து ஆரம்பித்தோம்? 22லேருந்து ஆரம்பித்தோம். ஆமாம், 22 இன்ட்ரோ கொடுத்துட்டு 23, 24, 25, 26, 27 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நினைக்கிறோம் விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் பேச தோணுது. புரியுதா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.